ஹாய், ஸ்டாக் மார்க்கெட்டை 3 டைப் ஆஃப் அப்ரோச் பண்ணலாம். ஒன்று ஃபண்டமெண்டல், நெக்ஸ்ட்டு டெக்னிக்கல், தேர்ட் ஒன் சென்டிமெண்ட் அனாலிசிஸ். இப்போது ஃபண்டமெண்ட் அனாலிசிஸ் அப்படின்னா ஒரு ஸ்டாக்கை எடுத்துகிட்டு அந்த ஸ்டாக்கோட பிஸ்னஸ் மாடியூல் என்ன, அவங்களோட டெப்ட் என்ன, அவங்களோட கடன் எவ்வளோ, அவங்க சொத்தை விட கடன் அதிகமாக இருக்குதா, இல்லை நெக்ஸ்ட்டு 5 to 10 இயர்ஸில் இவங்களோட கம்பெனி எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைய போகுது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி அனலைஸ் பண்ணுறது தான் ஃபண்டமெண்ட் அனாலிசிஸ். இது ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வெஸ்டருக்கு தான் யூஸ் ஆகும். இப்போது அடுத்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சார்ட் பேஸ்டு அனாலிசிஸ். சார்ட்டில் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கா, டவுன் ட்ரெண்டில் இருக்கா, இல்லை என்ன பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அப் சைடில் இருக்குமா டவுன் சைடில் இருக்குமா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறது தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். தேர்ட் ஒன் சென்டிமெண்ட் அனாலிசிஸ். சென்டிமெண்ட் அனாலிசிஸ்னால் ஒன்றும் இல்லை, ஸோ பேஸ்ட் ஆன் ஈவெண்ட் அனாலிசிஸ். ஈவெண்ட் பேஸ்டு அப்படின்னா இப்போ எலெக்ஷன் டேட் இருக்குது அப்படின்னா எலெக்ஷன் பேஸ் பண்ணி இப்போ ரூலிங் பார்ட்டியே நெக்ஸ்ட் வருவாங்களா, இல்லை ஆப்போசிட் பார்ட்டி வருவாங்களா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நியூஸ் பேஸ் பண்ணி மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். இதுதான் சென்டிமெண்ட் அனாலிசிஸ். இது மட்டும் இல்லை, பட்ஜெட் பேஸ் பண்ணியும் இருக்கும். டேக்ஸ் இப்போ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டேக்ஸ் பேஸ் பண்ணி அந்தந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணும். அதுக்கப்புறம் ஸோ ஆர்பிஐ ரேட் கட் பண்ணுறாங்க, ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா அதை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இப்போ நடந்துகிட்ருக்கேன் வார், இது கூட ஒரு டைப் ஆஃப் ஈவெண்ட்ஸ் தான். ஸோ இது எல்லாமே சென்டிமெண்ட் அனாலிசிஸ். இப்போது நீங்களும் மார்க்கெட்டில் டெக்னிக்கல், ஃபண்டமெண்டல் அண்ட் சென்டிமெண்ட் அனாலிசிஸ் பண்ணிட்டு மார்க்கெட்டை நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.